என்றும் எங்கள் நினைவில் வாழும் அன்பு தம்பி ரொமான்சோ குமார் அவர்களுக்கு இந்த பாடலும் படமும் சமர்ப்பணம். இது ஏடா முடி வெட்டுறீங்களா இல்லையாடா? சத்தம் போடுங்கடா. முடி வெட்டுறது கூட காய்ச்சல போட்டு உங்களுக்கு வெட்டுறதா ஒரு அழகு கிடையாதா? வெட்டுறதுலயும் என்ன மனுஷனுக்கு இந்த முடி வெட்ட முடியாது. காசு அது கூட அப்பாட்ட வாங்கி அனுப்புவா வெட்டிக்கியா? விடுறா நீ. இது எடுத்தா வயிற்று கொட்டிக்கிட்டு அண்ணன் தம்பி என்ன சொன்ன அண்ணன் கட்ட நீ அம்மாவை சமாளிக்க முடியாது, அப்பாவை சமாளிச்சுட்டா. ஏன்னா உங்க அப்பா தான் போன்ல தொங்கிக்கிட்டு இருக்காரு, அதனால சமாளிச்சுக்கோ உங்க அப்பாவை. இரு நீ நல்லா தீபாவளி முடிட்டு மறுநாள் இருக்க கூட சாப்பிட என்ன வைக்கிறேன் பாரு. என்னப்பா அப்புறம் பாரு கத்திரிக்கிட்டு வருவோம், மாசம் மாசம் அம்மாவை தேடிக்கிட்டு வருவோம். தண்ணி கொதிக்குது சரிப்பா. அப்புறனே பார்த்து பல வருஷம் ஆகுது. போன்லயே தொங்கிட்டு இருந்தீங்க, வர மாட்டீங்க நினைச்ச இந்த வருஷம். நல்லா வாங்குனீங்களா? ஜாலியா இருந்திருக்குமே. சரி எப்படி வந்தீங்க? மாமனியாண்டி என்னண்ணே ஆழ்ந்த சிந்தனையில இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல முனியாண்டி, சும்மா சொல்லுங்கண்ணே. இல்ல இன்னும் ஒரு வாரத்துல தீபாவளி வருது. ஆமா, அது பத்தி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு என்னண்ணே நல்ல விஷயம் தானே, தீபாவளிண்ணே. என்னத்த தீபாவளி, நம்ம காலத்து தீபாவளிலாம் எப்படி இருந்துச்சு? எல்லாரும் வருவாங்க, காலையில எழுந்தோமா, எண்ணெயை தேய்ச்சோமா, குளிச்சோமா, அம்மா அப்பா காலில் விழுந்தோமா, முடிஞ்ச உடனே கோயிலுக்கு போயிட்டு வந்தோமா, எல்லாம் சொந்தம் பந்தம் எல்லாம் உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டு தீபாவளி கொண்டாடணும். இப்பெல்லாம் என்ன தீபாவளி ஓடுது, வாட்ஸ்அப்ன்றான், வீடியோ கால்ன்றான், வீட்டு பக்கம் கூப்பிட்டா எவனுமே வரமாட்டான். என்ன தீபாவளி இப்படி கொண்டாடுறது? நீங்க சொல்றது உண்மைதானே. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் காலந்தே எழுச்ச கேட
யூடியூப்ல இருக்குதுண்ணே. கேட்டாக்கான சயின்ஸ்ன்றாங்க, வளர்ச்சின்றாங்க, எங்கேயோ போகுதுண்ணே. இந்த பிள்ளைங்கலாம் எப்படி ஆக போகுதுன்னு எனக்கே தெரியலண்ணே. சரி முனியாண்டி, இன்னொரு நாளைக்கு பாப்போம் முனியாண்டி. சரிண்ணா, பாப்போம் என்னதான் நடக்குதுண்ணே. ஓகேண்ணே. ஓகே. பிரபா, சௌரியமா? சௌரியப்பா. தீபாவளி வருது, ரொம்ப நாளாச்சு நீ இந்த பக்கம் வந்து. இந்த வருஷம் தீபாவளிக்கு நீயும் மருமகளும் 2 நாளுக்கு முன்னே வீட்டுக்கு வந்துருங்கயா. எங்கப்பா லீவு கிடைக்கலப்பா. இந்த வருஷம் வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாப்பா. ஆமாவா? சரியா, உடம்ப பாத்துங்கய்யா. சரிப்பா சரிப்பா, நீங்களும் உடம்பு பார்த்துங்கப்பா. மோகன்ஷா, சௌரியமாயா? அப்பா பேசுறேன். தீபாவளி வருதுயா, நீயும் மருமகளும் 2 நாளுக்கு முன்னே வீட்டுக்கு வந்துருங்கய்யா. இல்லப்பா, மாமியார் வீட்டுக்கு போனோம், வாக்கு கொடுத்துட்டேன். மாமியார் வீட்டுக்கு போறியா? சரியா, பத்திரமா போயிட்டு வாங்கய்யா. சரிப்பா. என்ன ஒரே சிந்தனையா உட்காந்துருக்க? ஹலோ, என்ன ரொம்ப சிந்திச்சுட்டு இருக்க? ஒண்ணுலடா, என்ன அது எது சொன்னதான்னு தெரியும். வீட்டாவது மற்ற பிள்ளைங்க வந்து எட்டி பார்க்க மாட்டேங்கிறானுங்க. கேட்குறீங்க இப்ப கேள்வி. ஒரு நல்ல இருக்கா பெருநாள் இருக்குங்க. அவனுக்கு எப்ப கேட்டாலும் போனாங்க பையனுங்க. சிங்கப்பூர்ல வேலை செய்யற பையனுக்கு முதல்ல அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. காலையில என்ன பார்த்து அவங்க கேட்கறான், தொங்கிட்டு நிக்கிறீங்க பிள்ளைங்க கிட்ட. எங்க போன் அடிக்கும் போதெல்லாம் வேலை அப்படியே சொல்லி சொல்லி உசாடுறீங்க. நீங்க தான் மூஞ்சி கொடுத்து நீங்க என்ன நினைக்கிட்டு இருக்கு? போன்ல தொங்கி நிக்கிறீங்க, அவங்ககிட்ட போய் கெட்டிட்டு நிக்கிறீங்க, வாங்கடா வாங்கடான்னு. என்ன பிள்ளைங்க அவனுங்க? என்ன வேலை? நீங்க தான் இதுதான் இந்த மாதிரி சொல்லியே தான் அவங்களுக்கு வசப்பேற்றி வச்சிருக்கீங்க. நீங்க மதிக்கிறானுங்களா அவனுங்க? நம்மள தாய் தப்பு இருக்கிறாங்க, தனியா கிடக்குறாங்க நினைச்சு பாக்குறானுங்களா அவனுங்க? இடையில இடையில சும்மா தலையை கடிக்க போறானுங்க. வந்துட்டு என்ன அதுக்கு வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? எதுக்கு பிள்ளைங்களை பத்தோம் நம்ம? கடைசி காலத்துல இப்படி இருக்கணுமா? வயசான காலத்துல என்ன ஆதரவு இருக்கு பிள்ளைக்கால? நமக்கு ஒன்னும் கொடுக்க வேண்டாம். ஒரு சந்தோஷத்துக்கு நல்ல நாள் வந்து எட்டி பாக்கிறதுக்கு நம்மள என்ன பிள்ளைங்க? எதுக்கு நீங்க பிள்ளைங்க இப்படி ஒரு செல்லம் கொடுத்து போய் வளர்த்துட்டீங்க? நீங்க என் பேச்சை மதிச்சீங்களா? என் பேச்சை கேட்டீங்களா? நீங்க இன்னைக்கு பல பிள்ளைங்க கேட்டீங்க. போங்க பொண்ணு போன்ல தொங்கிட்டு இருங்க, வாங்கடா வாங்கடா போங்க. உங்ககிட்ட பேசுறது சும்மா இருக்கும். எப்படி இருக்கீங்கப்பா? இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இல்ல, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தையா. நல்லா இருக்கிறியாமா? சொல்லுங்கப்பா. ஐயா, தீபாவளி வருது, இந்த வருஷம் நீயும் மருமகளும் வீட்டுக்கு வாங்கய்யா. எங்கப்பா, கம்பெனியில் லீவு கொடுக்க மாட்டானுங்க. இதில் அந்த பில்லு இந்த பில்லு வேற கட்டணும். அப்புறம் எங்கேருந்து? வருஷத்துக்கு ஒரு டிப்பு தான் ஏன் தீபாவளி வருது, அப்பதான் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். நீயும் மருமகளும் வந்து 3 வருஷம் ஆகுதியா. இந்த வருஷம் கண்டிப்பா வாங்கியா. என்னமாமா செய்யுது? வேலை அப்படி இருக்கு. மருமகளை சாப்பிட எதுனா இருந்தா எடுத்துருவாமா. இதோ மாமா.
அப்புறம் வந்துடுறப்பா. நீங்க காட்டில் வெயிட் பண்ணுங்கப்பா, நான் வந்துடுறப்பா. எங்க வீட்டுலதானே இருக்கோம். ஏன் வீட்டுக்கு ஏன் பள்ளம் அதான் ஏன் அப்பா கிட்ட அடி வாங்கியாச்சு, ஜூஸ்லயும் அடி வாங்கியாச்சு. டேய், எங்க அப்பா வச்சிருக்க ஜூஸ்ல என்னடி உப்பு போட்டு வச்சிருக்க? அது உனக்கு கலக்குதுடா குரங்கு. ஓ, எனக்கா? கொஞ்சம் குறைச்சு போடுமா? என்னப்பா பண்ற? அப்பா ஜூஸ் குடிச்சிக்கிட்டு இருக்கப்பா, கிளம்பிட்டப்பா. பா, அம்மா எப்படி பாருங்க? தங்கச்சி எல்லாரும் நல்லா இருக்குறியா? சொல்லுங்கப்பா, என்ன விஷயம் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இல்லையா, 2 நாள்ல தீபாவளி வருது, உன்னையும் மருமகளையும் கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அதான் போன்ல சொன்னேனப்பா, இந்த வருஷம் மாமியார் வீட்டுக்கு போறேன். இல்ல மாமா, அம்மா அப்பா அங்க கூப்பிட்டாங்க. விமா அங்க போயிட்டு பாக்கணும். கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி மாமா, இருங்க. சீக்கிரம் போ. அப்பா, வீட்டு பக்கம் வாடானா அம்மா அப்பாவை பார்க்க முடியல, இங்க வந்து முடிஞ்சு நினைச்சேன். அப்புறம்பா என்ன முடிவு எடுத்திருக்க? பா, நான் வந்துடுறேன்ப்பா, கிளம்பிட்டேன். சந்தோஷமா? நான் வரட்டுமா? சரி, கார்ல வெயிட் பண்ணுங்கப்பா, இந்த கொஞ்ச நேரத்துல சரிப்பா. கார்ல வெயிட் பண்ணுங்கப்பா. என்ன சொல்லுங்க? வீட்டுக்கு வரேன். அப்ப எங்க வீட்டுக்கு? அடுத்த வருஷம் போய்க்கலாம். நான் சொல்றது நீ கேளு. இந்த வருஷம் நீ புதுசா நினைச்சு கேட்கலாம். நீ வர நான் புதுசா இருக்கேன். Go inside, Pekin. போறியா நீ? போடி உள்ள. என்னப்பா பண்ற? இல்லப்பா, பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன மச்சான் ஆழமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு? இல்ல மச்சான், அப்பா வந்தாரு. அப்பா என்ன சொன்னாரு? அவர் சொன்னதும் கரெக்டு தானே. நம்மளை பெத்து வளர்த்து ஆளாக்குனதே நம்ம அப்பா அம்மா தான். அவங்க மனசு சந்தோஷமா வச்சிருந்தா தான் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். என்னதான் இப்ப காலகட்டத்துக்கு வாட்ஸ்அப், வீடியோ, ஃபேஸ்புக்கு, வீடியோ கால் அந்த மாதிரி வந்தாலும் அவங்க கூட இருக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு
மறுபடியும் இந்த வாழ்க்கை திரும்ப வராதுல. உண்மைதானே. நம்மளும் நம்ம பெஸ்ட்டில் இப்படி தானே இருந்தோம். சிட்டியில் வேலை செஞ்சு செஞ்சு பணம், குடும்பம், வேலை, வீடு, பணம் இப்படி இருந்தது நம்ம சந்தோஷம்லாம் நம்ம இழந்துட்டோம்ல. அப்பாவை கூட சமாளிச்சிடலாம், இந்த அம்மாவை சமாளிக்க முடியல. சொல்றது உண்மைதானே. இந்த அம்மா கண்ணில் வெப்பன்ஸ் வச்சுக்கிட்டே அப்பாவை அப்பப்ப உருட்டி விட்டுருது. சரி வா, ஊருக்கு போகிற வேலையை பார்ப்போம். ஆமாண்ணே பார்ப்போம். நீ வீட்டுக்கு அடி, அம்மாட்ட போட்டு கொடுக்குறேன். துணியெல்லாம் எடுத்து பேக்கெட் எடுத்து வச்சுட்டாங்க. அடியில மட்டும் எனக்கு கூட உனக்கு குறைவு. எல்லா வீட்லயும் மூத்த பிள்ளைங்க தான் பாசம் அதிகம். இதுலயும் ஒரு பாறை பச்சை. அப்புறம் கண்ணா எப்படி கண்ணா? சௌரியமா? எப்படி இருக்க? சூப்பர்ப்பா. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை இந்த பக்கம் காணோம். ஆமாப்பா, வேலை லைஃப்னு அப்படியே போகுதுப்பா. சரி, மோகனும் பிரபா வந்தாங்களா? எங்கப்பா, நீயாவது லீவில் வந்திருக்க. என் பையனுக்கு போன் அடிச்சா வேலைன்றான், மாமியார் வீட்டுக்கு போறேன்றான், அங்க போறேன்றான். என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியலப்பா. நானும் அப்படிதான்ப்பா இருந்தேன். எங்க அப்பா ஃபிளைட் ஏறி வந்து கலப்பு கிளப்பி விட்டாருப்பா. சரி, நீங்க வேணா அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்களேன், சரிப்பட்டு வரும். என்னது, ஃபிளைட் ஏறி வந்து அடிச்சானா? பரவாயில்லையே. இப்போ நம்ம பார்க்க போனா நம்ம டவுன் பஸ் எடுத்து வச்சுக்கலும் போல தெரியுது அவனுக்குல. சரியா பாப்பியா தீபாவளிக்கு? ஓகே. ஓ, நீதானா? வீட்டுக்கு போலாம். பரவாயில்ல, வீட்டுக்கு போறேன். தீபாவளி பாட்டு ஸ்டார்ட் ஆக போது ஒழுங்கா வர வழியா பாரு. பந்தங்கள் அன்பான நெஞ்சங்கள் கொண்டாடும் இந்த திருநாளாம். சொந்தங்கள் பந்தங்கள் அன்பான நெஞ்சங்கள் கொண்டாடும் இந்த திருநாளாம். பெரியோர்கள் சிறியோர்கள் கொண்டாடவே இந்த திருநாளில் ஒன்றாக இணைகின்றோம். ஊரெல்லாம் ஒன்று கூடி மகிழ்ந்திடவே நம் சந்தோஷம் இணைந்திடும் திருநாளே தீபாவளி. இது தீபாவளி, நாம் ஒன்றாக இணைந்திடும் தீபாவளி. தீபாவளி, இது தீபாவளி, நம் பேராக்கலைஞர்களின் தீபாவளி.
மறைந்தாலும் அம்மா உன் பாசம் என்றும் மறையாதம்மா. எங்கே நான் போனாலும் நிழலாக வருவாய் அப்பா, உன் அனைத்திற்கு இணையாகுமா. துன்பங்கள் துயரங்கள் மறந்திருப்போம், எல்லோரும் ஒன்றாக கூடியிருப்போம். அன்பிற்கு அடையாளம் பாசத்தின் கடிவாளம், இது போல வேறேதடா. இது தீபாவளி, இது தீபாவளி, இது தீபாவளி, இது தீபாவளி. சொந்தங்கள் பந்தங்கள் அன்பான நெஞ்சங்கள் கொண்டாடும் இந்த திருநாளாம். சொந்தங்கள் பந்தங்கள் அன்பான நெஞ்சங்கள் கொண்டாடும் இந்த திருநாளாம். பெரியோர்கள் சிறியோர்கள் கொண்டாடவே இந்த திருநாளில் ஒன்றாக இணைகின்ற